இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், விசாரங்கள் பெருகலாம். உபத்திரவம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதைத்தான் அங்கே சொல்கிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவர் பாடுகளில் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, பாடுகளில் நமக்கு உதவி செய்கிறவர். சங்கீதம் 97:10 கூறுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். சங்கீதம் 97:11 சொல்கிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நம் இருள்கள் அகல வேண்டும் என்றால், நம்மில் மகிழ்ச்சி விதைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இந்த கால வேளையிலே ஆண்டவரோடு கூட பேசுவோம். நான் உம்முடையவர், நான் உம்முடையவள், நான் உமக்காக வாழ்கிறவன். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா மௌனத்தில் வாசமாயிருக்கும். நாம் கர்த்தருக்குள் வாழும் பொழுது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவர் நமக்கு நம்பிக்கை அருளுகிறவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒருவேளை தேவனால் தாசர்கள் என்றும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பாடுகளின் பாதையிலே கடந்து சென்றார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து இருந்ததனுடைய விளைவு அவர்களை சூழ்ந்திருந்த இருள்கள் அகன்று விட்டது. அவர்களை சூழ்ந்திருந்த இருளில் அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது. இந்த கால வேளையிலே அநேக பாடுகளோடும் அநேக உபத்திரவங்களோடும் மனமுடைந்து நாம் காணப்படலாம். சங்கீதம் 85:12 சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், நிச்சயமாய் வழங்குவார். நம்முடைய நடக்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு, நாம் ஆண்டவரோடு கூட பேசுவோம். உபத்திரவங்கள் சூழலாம், கண்ணீர்கள் சூழலாம், ஒன்றை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை மாத்திரம் வெறுத்து விடுங்க, தீமையான பாதையை மாத்திரம் வெறுத்து விடுங்க, நன்மையான தேவனை பற்றி கொள்ளுங்க. சங்கீதம் 101:3 சொல்கிறது அல்லவோ, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியங்களுக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு இருக்கிறவர், நம்மை தூக்கி விடுகிறவர். நாம் சோர்ந்து போகிற வேளையிலே, நாம் வேதனையின் நிமித்தம்
மனம் உடைந்து நொறுங்கி போகிற வேளையிலே கரம் பிடித்து தூக்குவார். இந்த நாளிலும் தூக்குவார். நாம் செய்ய வேண்டியது அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரகாசமடைய செய்கிற கர்த்தர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுடைய நெருக்கங்கள், கண்ணீர்களில் உம்மை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய ஆறுதல்கள் எங்களை தூக்கி விடட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.